ஏதோ ஒரு கொடிய மிருகம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். இந்த வகை மிருகங்கள் அமேசான் காட்டுகளில் மட்டுமே காணப்படுகிறது. 6 கோடி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிருகம் இந்தியாவில் மட்டும் காணப்படும் ஒரு முறை. ஜஸ்ட் போட்டோ அப்படி எடுத்துட்டு இருக்கியா? பேசலாமா? சரி, இந்த மாதிரி இன்ட்ரோ நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. நம்ம காலேஜ் ஐவி போக போகிறோம். எங்கடா ராகுல், எங்கே போகிறோம்? என்னடா சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கேரளா பாலக்காட்டுல இங்க பார்த்தீங்க. அப்புறம் ரிவைவ் ஆக வேண்டியது வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இது ஓகேவா? வந்தான், நானும் பேசிட்டே வந்தோம். இப்படியே வந்தான், இப்படின்னு நம்பரு படக்குன்னு முட்டி போட்டு விழுந்துட்டான். விழுந்த வேகத்துல எந்திரிச்சிட்டான் பையன். விழுந்த உடனே இப்படிங்கிறதுக்குள்ள இப்படி விழுந்தா இது எந்திரிச்சிட்டான். இவனெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? நீங்களே ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. கீழே இறங்கலாம், அங்க இங்க ஏறிட்டு யாருமே இல்லாம காலேஜ் பார்க்க. இப்போ நம்ம ஒரு அடர்ந்த காட்டு பக்கத்துக்கு போகிறோம். அப்படியே ஜூம் பண்ணிக்குது அந்த இடத்த. அருமையா இருக்கும். நமக்கு மட்டும் கேமரா இருந்தது. நம்ம காலேஜ் அழகா இருந்தது. நம்ம காலேஜ் நம்ம தான் இப்போ தாசன் இன்னும் இங்கதான்டா இங்க சுத்திட்டு இருக்காங்க. தாசனா அவ அப்படி தாசன்ங்கிற பிரச்சனை. எங்க தாசன் எங்க குருநாதர் இருக்காரு. கண்டிப்பா வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு ஆழ்ந்த இரங்கல்ல படிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்லியிருக்காரு அவரு. அவரை பத்தி கண்டிப்பா நிறைய விஷயம். பிரபா கேவா? சரி, இது யாருன்னு தெரியல. வாய்ட் பிரபா இருக்கும். நம்ம பிரபா இல்ல. ராகுல் வாங்க, நம்ம இடம் இங்க இருக்கு. எப்பயுமே இங்கதான் நான் பையனா அங்கிட்டு போறீங்க. அழகா இருக்குல்ல அந்த கீழே கொட்டி இருக்கிறதெல்லாம் அழகா. சாப்பிடும் போது இங்க கொட்டிக்கிட்டே இருக்கட்டும். ஸ்மூத் பால் இந்த மாதிரி எவ்வளவு பச்சை பச்சையில் ஸ்மூத் பால். இது பேர் போலன் கிரான்ச். இதான் நாங்கள் எப்பயுமே உட்காந்து சாப்பிட்ற இடம். இங்கே தான் நாங்கள் சோறு திங்கிறோமோ இல்லையோ, ஃபன்னுக்கு இங்கே குறையா இருக்காது. ஃபுல் ஃபன்னாக இருக்கும். இப்போ ரோகேஷ் மட்டும்தான் இல்லைண்ணா. தனியாக ஃபோன் பேசிட்டு இருக்கிறான். தனியாக கத்திட்டு இருக்கிறேன். பிரபா ஃபோன் பண்ண வீடியோ கால் போதே. வீடியோ கட் பண்றாரு. சொல்லு பிரபா. எப்படி இப்படி வச்சுக்கிட்டான்? நான் தான் சொன்னேன்ல, போ அவன் பேச்சு கேட்டு போவாதரான்னு. ஹலோ, என்ன ஆச்சு? இப்ப மூஞ்சி வீடியோ கால்ல வா. வாடா பாக்கணும், ஆர்வமா இருக்கு. மச்சான் நேர்ல பார்த்தா ரொம்ப சிரிப்போம் மச்சான். இப்ப வீடியோ கால்ல வந்துரு. வார்த்தை பேசாதடா, பிச்சு புடுவேன். பரவாயில்ல மச்சான், உன் திருமுகத்தை காமின்றேன். வீடியோ அப்படியே நீ வீடியோ கால் தட்டு. அதே வீடியோ கால்னு இருக்கும் பாரு. ஸ்ட்ரைட்டா வை மூஞ்சி. தெரியுதாடா? இப்படி பின்னாடி போ. தெரியுதா? மூஞ்சிக்கு ஃபுல்லா காமிடா. அது எப்படி சொல்றது? சரி, நீ வா 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 பாத்துக்கலாம். பங்கா எடுக்கிறியா? ஒரு நிமிஷம் அங்க, ஒரு நிமிஷம். என்ன சொல்லிட்டு எடுத்துன்னு சொல்லிட்டா. சரி, எடுத்துட்டு வந்துடுறா. அப்புறம் நீனே எடுத்துட்டாங்கிற, அது உனக்கு அழகு பங்கு. நீ அதை எடுக்கக்கூடாது. மயிலுக்கு தோகை தான் அழகு, உனக்கு அந்த பங்கு தான் அழகு. ஏன் யார் ரோகேஷ் தானே இறங்கிட்டானா? நான் உன்னை
நான் நேத்தே பொறுமையா போய் வெட்டிட்டு வேணா நான் உன்னை யார் இன்னைக்கு போக சொன்னேன். அதுவும் அவன் ஏதோ கடைக்கு சொன்னான்னு போயிருக்க. நான் தான் சொல்றேன் ரோகேஷ் நேத்தே ரோகேஷ் வேற ஒருத்தர் கூட்டு வந்து காலேஜில் முடி வெட்டுறவரு அப்படின்னு கூட்டு வரேன்னா கூட்டு வந்தா புல்ல வெட்டுற மாதிரி வெட்டி இருப்பாரு. ஏய் நீ வாடா காலேஜுக்கு வாடா. ஆ டேய் வாடா இல்ல சார்ஜ் இல்ல, சீக்கிரம் வா சார்ஜ் போடுறேன். ராகுல்மூர்த்தி ரூமுக்கு நிறைய பேர் வஸ்டாண்டா இல்லையா? இங்க ஒரு கரண்ட் இருக்குது. இங்க மட்டும் முடியாது, வளைச்சு நிக்கிறது தலைவனுக்கு நல்லா தெரியுது. இப்போ நான் தான் ஹெச்ஓடி சார்னு வைங்க. ஆல்ரெடி பிரபா இப்படி நின்று இருந்தாங்க. நீதான் பிரபாகர் அப்படி இல்லை. இப்போ நான் தான் நம்ம ஹெச்ஓடி சார். இப்படி வரேன் முடி வெட்டுறதுக்கு முன்னாடி, முடி வெட்டுறதுக்கு பின், இப்போ முடி வெட்டுறதுக்கு முன் வரேன், பாக்குறேன், இப்படி தடவறேன். என்ன இது இப்படி பிடிச்சிட்டியா? ஐயோ 16 வயதுல படம் பார்த்திருக்கியா? இல்ல சார். போன் வச்சிருப்பேன். 16 வயது நிலை போட யூடியூப். இதெல்லாம் கேட்டாங்க. சீக்கிரம் போடு, டைப் பண்ண தெரியுமா? அதுல ரஜினி எப்படி முடி வச்சிருக்கான்னு பாரு. இப்படியே சொன்னாரு. அவனுங்களும் போட்டு பார்த்து பாத்தியா அப்படின்ட்டு அவரு மாட்டுன்னு போறாரு. அவ்வளவுதான். அன்னைக்கு சார் ஏதோ நல்ல முடியலன்ட்டாரு. இல்லன்னா இப்போ முடி வெட்டினதுக்கு பின் அது மூப்பா இது மூப்பி அப்படி மூப்பி வருவாரு. நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். என்னடா இது? என்ன விண்ஷீல்டா இப்படி கேப்பாரு? கண்டிப்பா பிரபாகரனுக்கு இருக்கு. பிரபாகரன் மாட்ட போறான். எனக்கு சந்தோஷமே அதான். இப்போ ஃபங்க் எடுத்துட்டான்னு எனக்கு ஒரு பயம். இவன் ஃபங்க் எடுத்து மாட்டாம போயிட்டானா? நல்ல எண்ணம் பாத்தீங்களா? இந்த வீடியோல நான் ஒண்ணு மட்டும் பதிவு செஞ்சுக்க விரும்புறேன். இதை நம்ம கிளாஸ் டீச்சர்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா பிரபாகரன் கட்ட அடிக்கிறான், கிளாஸ்லயே இருக்க முடியலாம், எல்லா பீரியட அட்டென்ஸ் எடுக்க. இது ஒரு வேண்டுகோள். டீச்சர் எல்லாம் காமிச்சிடாதா? ஏன்னா இது ரெக்கார்ட் பண்றியா? ஆமா. இப்போ எனக்கு என்ன தெரியுமா பயம்? நான் தான் ஹெச்ஓடி சார்னு வேற. நேத்து ஒருத்தரை பார்த்தோம். சார் வந்து யார பார்த்த வாங்கடி கட்டி பத்தாரு. அப்புறம் 2 அது எந்திரன்ல வரா மாதிரி தர்பூசணி பழம் மாதிரி இப்படி கிடப்பேன். அப்புறம் உண்மையிலேயே என்னெல்லாம் தூக்கி போட்டு நீங்க போவீங்க. தூக்கி போட மாட்டீங்க, உருத்தி விட்டுருவீங்க. சரி எதுக்கு வந்துன்றத மறந்தேன். இதான் எங்க காலேஜ். நாங்கள் இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அது மெக்கு லேபு. மெக்கு பிளாக்காடா? மெக்கு பிளாக்கு. அது நம்ம முன்னாடி காமிச்சது சிவில் பிளாக்கு. இது என்ன பிளாக்? பயோமெடிக்கல் பயோடெக்கா ஏதோ ஒன்று. அதுதான் ராகுல் முட்டி க்ளோஸ் போய் அப்படியே நீ ராகுல் அடே இது என்ன தெரியுதா? களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பானந்த என்ன போட்டுக்குதியா? ஓ பார்த்தது இல்ல? பாத்து கவனிச்சுக்கிறேன். நான் எடுக்கல. இதெல்லாம் கேக்குது, சொல்லு. என்ன பண்ற? பிரபாகரன் ஃபோன் பண்ணானா? என்னப்பா சொன்னா? ஃபங்க் இல்ல ஃபங்கெல்லாம் எடுக்கல, சைடில் கரண்டிட்டாங்களாம். பல்லு விளக்கானாமாவா? ஓஹோ, நான் கூட நீதான் பல்லு விளக்குன்னு நினைச்சிட்டேன். வெறும் பேசாது கொண்டு வர சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருக்குதா? என்கிட்ட பேசிட்டு இருக்கடா. ப்ரெஷ்ஷை மட்டும் கொண்டு வர சொல்லி பேசிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. பசிக்குதுன்னு சொல்றோம். பசிக்குதா? இங்க ஒருத்தர் இப்பயே பசிக்குதுன்னு சாவறான்டா. உதயாதான்
கேன்டீனே க்ளோஸ் பண்ண போறாங்க ராஜா. எல்லா நியூஸையும் கேதர் பண்ணியிருக்கான். சரி வாங்கி கேன்டீன் இங்கே தானே வாங்கிட்டா. என் காசுல வாங்குறதுக்கு ஒரே விட்டு சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? வீட்டில் உட்காந்து சோறு ஏண்டா சாப்பிடவும் சொல்றான், வயிறு வலிக்குதுன்னா என்னடா நியாயம் ஐயக? திட்டி ஏண்டா கேன அவன் பேசுறது ஒண்ணுமே ஒரு புரியல. நியாய தர்மம் வேணாமாடா? இதுக்கு மேல பேசினா மனுஷனா இருக்க மாட்டேன், மிருகமா மாறிடுவேன். ஏய் என் வாய்ஸ் ஏதாவது குழந்தை வாய்ஸ் மாதிரி மாத்தி போடுறா, என்னது கேவலமா இருக்குடா. அப்படியே போடாத. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஆமா அப்படியே போடுற விடு. ஏண்டா மயக? அதுதான் இந்த பிரச்சனை. நீ ஏன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன். நீ மாய முட்டுனாலே இந்த மாதிரி அன்வான்ட் கண்டென்ட் தூக்கி இருப்பேன். நீ இப்ப பேசுறல இதெல்லாம் அடே வாய்ஸ சேஞ்ச் பண்ண அல்லம்ப பார்த்தவன் 750 அடிக்குதுடா. சரி ஆளுக்கு ஒரு 3ன்னு வச்சாமே எத்தனை 15? அவன் எத்தனை வாங்குறான்னு கேட்டீங்கன்னு எனக்கு கேட்டோன்னே ஹார்ட் அட்டாக் வருது. 50 வாங்குறான் மேன். அண்ணன் அடிக்காதடா கமனாட்டி. அமுகு டுமுகள் அமால் டுமால்